இந்த விஐபி கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் நான் துவக்கத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கேன். கோவில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை இந்த அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு மாற்றுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. சார், சக்கரை கொடுத்தாலும் சரி, வெல்லம் கொடுத்தாலும் சரி, அதை நல்லதா கொடுத்தா பரவாயில்ல. ஏற்கனவே வெள்ளத்துல பள்ளி இருந்ததுன்னு சொல்லி உருகி போச்சுன்னு சொல்லி ஒரு முதியவர் ஒரு வெளியிட்டாரு, புகார் கொடுத்தாருங்கிறதுக்காக அவரை போய் மிரட்டி கேஸ் போட்டு அந்த செத்தே போயிட்டாரு. அதனால என்ன பண்ணாங்க, தரமான பொருள் இல்லைன்னு சொல்லி அவங்களே என்ன பண்ணாங்க, அந்த நிறுவனங்கள்லாம் பிளாக் லிஸ்ட்ல வச்சாங்க. ஆனா இப்ப மறுபடியும் அந்த நிறுவனங்கள்ட்ட போய் பர்ச்சேஸ் பண்ற அந்த நிலைமையெல்லாம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஆகவே பொங்கலுக்கு வழங்கக்கூடிய பொருட்கள் தரமானதாக இருக்க வேண்டும். பொங்கலுக்கு இந்த கரும்பு விவசாயிகளிடம் இந்த கருப்பட்டி அது இலவசமா கொடுக்கணும். அதே மாதிரி மண்பானை இலவசமாக கொடுக்க வேண்டும். பொங்கல் பொருட்கள்ல மண்பானையும் சேர்த்திக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்த நேரத்தில் திராவிட ஆட்சியில குடமுழுக்கு விழா நடக்குது. அந்த குடமுழுக்கு விழா நடக்குது கட்டண கொள்ளைக்காக தான் அதை நடத்துறாங்க. இல்லைங்க, நீங்க திராவிட மாடல்னு அவங்க பெருமையா சொல்லிக்கிறாங்க. இவர்கள் நடத்தக்கூடிய கும்பாபிஷேக விழாங்கள், நாங்கள் 5000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம்னா அது ஆட்சியாளர்களுடைய வேலையில கும்பாபிஷேகம் பண்றது. அதுக்கு அவங்க செலவும் பண்றதுல இல்ல, உபயதாரர்கள் பக்தர்கள் அந்த அறங்காவலர்கள் செய்யக்கூடிய வேலை. ஆட்சியாளர்கள் வேலை கண்காணிக்கிறது, தவறு நடக்காம பார்த்துக்கிறது. புரியுதுங்களா? பண வரவு செலவு, சொத்துக்களை நிர்வாகம் பண்றது. இவங்க எப்ப கும்பாபிஷேகம் பண்ணலாம், எப்ப தேர் ஓட்டலாம், இது ஆட்சியாளருடைய வேலை இல்லை, அறநிலையத்துறையுடைய வேலையும் இல்லை. சமீபத்தில் ஏகாம்பரநாதர் கோயிலில் குடமுழுக்கு நடந்துச்சு. உபயதாரர்களுக்கு சரியான இப்ப திராவிட மாடல் ஆட்சியில் அதான் பிரச்சனை. துர்காம்மா கோயிலுக்கு போனா ஒட்டுமொத்த அறநிலையத்துறை அதிகாரியும் அங்க நிற்பாங்க. அறநிலையத்துறை அமைச்சரே அவங்களுக்கு பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து கூட்டிட்டு போவாங்க. புரியுதுங்களா? அதே ஒரு பக்தன் இந்த விஐபி கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் நான் துவக்கத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கேன். கோவில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை இந்த அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு மாற்றுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பக்தர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இலவச தரிசனம், அதாவது இலவசம் சொல்ற தர்ம தரிசனம், நல்ல பேர். இந்த கட்டண கொள்ளை நடக்கக்கூடாது. அதே மாதிரி விழாக்கள்ல, கோவிலுடைய பூஜைகள்ல, உள் விவகாரங்கள்ல அறநிலையத்துறை தலையிடக்கூடாது. இதை அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த விஐபி கலாச்சாரத்தை ஒழிக்கணும்.